सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 5ஆம் பத்து 3ஆம் திருமொழி 7வது பாசுரம். அக்கரை என்னும் அனந்தக் கடலுழலுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கை கவியாய் சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும் செக்கர் நிறத்து சிவப்பூடையாய் திருமாலிருஞ்சோலையந்தாய். அக்கரை இக்கரை என்ன அக்கரை என்ன இக்கரை? அக்கரை என்னும் அனந்தக்கடலுள் அழுந்தி. எப்படி சொல்றாரு? சம்சாரமாகிய பொல்லாத கடலில் அகப்பட்டு கிடந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த என்னை அதுக்கு பின்ன என்ன செய்கிறார்? உனது பரம கிருபையினால் இக்கரை ஏறி உன் பேரருளால் உனது கிருபையினால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை இக்கரை ஏறிய அடியனை குறித்து அஞ்சேல் என்று கைகவியாய் பயப்படாதே என்று சொல்லி கையால் ஜாடை காட்டுறாராம். அப்படிலாம் கருணை செய்யணும். சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும். எப்படி? சக்கராயுதமும் திருக்கைகளும் திருக்கண்களும் பீதாம்பரமும் நல்ல பட்டு பீதாம்பரம் அணிந்து செவ்வானத்தின் நிறம் போன்ற சிவப்பு நிறம் உடையவனே. பீதக ஆடையோடு செக்கர் நிறத்து சிவப்பு உடையாய் சிவந்த நிறத்தை செவ்வானத்தின் நிறம் போன்ற சிவப்பு நிறம் உடையவனே, என்னை நீதான் காக்க வேண்டும் என்று முடிக்கிறார். எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றோடு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இனி உன்னை போகலொட்டேன். மைத்துனன்மார்களை வாழ்வித்து மாற்றலர் 100 வரை கெடுத்தாய் சித்தம் நின்பாலது அரிதி அன்றே திருமாலிருஞ்சோலையந்தாய். எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்று நாளையென்று இல்லை, இன்று நாளையென்று இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்த எவ்வளவு காலம் எத்தனை கற்பங்கள் கழிந்தன, எவ்வளவோ கர்ப்பங்கள் கழிந்து போய்விட்டது. இவ்வளவு காலம் வரையிலும் பல இடங்களிலும் போய் அஞ்ஞானமாக இயந்திரத்தில் அகப்பட்டு நசிந்தேன். எப்படி? நான் ஏமாந்துட்டேன். எப்படி? இத்தனை காலமும் ஏமாந்து இத்தனை காலமும் போய் கிரிபட்டேன், ஏமாந்து கழித்து விட்டேன். அதனால் நான் இனிமே உன்னை நான் சரணடைந்து விட்டேன். என்னை தாண்டி நீ எங்கேயும் செல்ல முடியாது. என் மனத்தளவில் உன்னை நான் கோயில் கட்டிவிட்டேன். நான் உன்னை போகலோட்டேன். மைத்துனன்மார்களை யார? மக்களாகிய பாண்டவர்களை வாழ வைத்து, உன் அத்தை மக்களான பாண்டவர்களை வாழ வைத்து அவர்களுக்கு பகைகளான துரியோதனாதியாரை அழித்தவனே. மாற்றலர் 100 வரை கெடுத்தாய் அழித்தவனே, துரியோதனாதியரை அழித்தவனே. சித்தம் நின்பாலது அரிதி, என் மனம் என்னுடைய நெஞ்சமானது உன்னிடமே இருப்பதை நீ அறிவாய். அன்றே திருமாலிருஞ்சோலை எந்தாய். திருமாலிருஞ்சோலை பெருமாளே, நீ என்னை கருணை காட்ட வேண்டும், நீதான் காக்க வேண்டும். என் மனதின் உன்னிடமே இருப்பதை நீ அறிந்து கொண்டாய், என்னிடமே நீ இருக்க வேண்டும் என்கிறார். அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்பன், இன்று வந்து இங்கு உன்னை கண்டு கொண்டேன், இனி போக விடுவதுண்டோ? சென்று அங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால் தெற்றி திசை வீழச் செற்றாய் திருமாலிருஞ்சோலையந்தாய். என்ன சொல்றாரு? சென்று அங்கு வாணனை பின்பகுதியை பார்ப்போம். சென்று அங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால், அதாவது சொல்லுவாங்க அந்த ஊர் பேர் சோனிதபுரம் என்னும் பெயரை உடைய வானாசுரனது நகருக்கு துவாரகையில் இருந்து போய் சென்று அங்கு வாணனை துவாரகையில் இருந்து போய் அவன் 1000 தோள்களும் திக்குதோறும் சிதறி விழும்படி திருச்சக்கரம் அதனால் தெற்றி திசை வீழச் செற்றாய். வானாசுரனுடைய தோள்கள்
தோள்கள் திக்குகள் தோறும் சிதறி விழும்படி சக்கராயுதத்தால் அழித்தவனே, அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே, முதல் பகுதியில் கர்ப்பத்தில் இருந்த அந்த காலம் முதலாகவே உனக்கு கைங்கரியம் செய்வதில் துணிந்திருப்பேன், அடிமை செய்யல் உற்றிருப்பேன். எப்போ? வயிற்றில் இருக்கும்போதேங்கிறார். அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்பேன், துணிந்திருப்பேன். இப்போது இங்கு வந்து உன்னை தரிசிக்கப் பெற்றேன், இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டேன், இப்போது இங்கு வந்து உன்னை தரிசிக்கப் பெற்றேன். இதுக்கு மேலே உன்னை போக விடுவேனா? இனி போக விடுவதுண்டோ? இனிமேல் உன்னை போக விடுவதென்பது சாத்தியமே இல்லைப்பா அப்படிங்கிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு முடிக்கிறார் கடைசியா. சென்று உலகம் குடைந்தாடும் சுனை திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பம் செய், பொன்திகள் மாடம் பொழிந்து தோன்றும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு 9 பாடவல்லார் உலகமளந்தான் தமரே. சென்று உலகம், அதாவது பொன்திகள் மாடம் பொழிந்து, பொன்மயமாய் விளங்கும் வீடுகளாம், மாடம் பொழிந்து விளங்கி தோன்றும் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு தலைவனாகிய பெரியாழ்வார் உலக மக்கள் சென்று உலகம் குடைந்து ஆடும், உலக மக்கள் எல்லாம் சென்று நீராடுகின்ற சுனைகளை உடைய திருமாலிருஞ்சோலையிலே நிற்கின்ற எம்பிரானது திருவடிகளில் அடிமைத்தன்மை வாய்க்கும்படி விண்ணப்பம் செய்த, நீதான் செய்யணும், என்னதான் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கருணை செய்து அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டவங்களுக்கு விண்ணப்பம் செய்த இந்த 10 பாசுரங்கள் 9ஓடு 1, ஒன்றினோடு 9 டோட்டலி 10 பாசுரங்களையும் பாட வல்லவர்கள் உலகமளந்தான், உலகத்தை அளந்த எம்பெருமானுக்கு பக்தராவார் என்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த அத்தியாயம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.